ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். பிக் பாஸ் சீசன் 8 தமிழை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட். ஸோ வீக்கெண்ட் எபிசோட்னாலே வந்து விஜய் சேதுபதி சார் வரப்போகிறாரு, எப்போ வரப்போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்பவே பரபரப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே, விஜய் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த வாரம் தான் டிஆர்பியில் ரொம்பவே வந்து அடி வாங்கி ரொம்ப கம்மியாக இருக்கிற வாரமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அது மொத்த முழுக்க காரணமே வந்து பிக் பாஸில் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஈடுகட்டணும், இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோடில் அதுக்கான ஃபயரான ஒரு பெரிய விஷயம் நடக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த வாரம் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். அதுக்கு மாட்டின 2 பேர் தான் யார் அப்படின்னா, நம்ம ஜெஃப்ரி அண்ட் நம்ம விஜே விஷால். என்னப்பா பண்ணாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்களா ஃபுல்லாகவே வந்து மாக்கிங்க. போன வாரம் வந்து என்ன பண்ணாங்களோ அதே திரும்ப இந்த வாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரமே விஜய் சேதுபதி சார் விஷாலுக்கு வார்ன் பண்ணியிருந்தார். விஷால், நீங்கள் பண்ணுற வேலைகளை நான் சொல்ல விரும்பலை, அது ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்பவே வந்து அது வந்து ஒரு தைரியமான ஆள் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது, முதல்ல ஒரு ஆள் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது, அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் வந்து இதை நான் வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார். ஆனால் அதே விஷயத்தை திரும்ப இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்கூல் டாஸ்கில் பாட சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யாவும் எழுந்து தைரியமாக பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அழுவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கைத்தட்ட ஆள் இல்லை ஸ்கூல் டைமில், என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரொம்பவே மெல்ட்டாக, ஐயோ என்னப்பா இதை பொண்ணு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது விஜய் விஷாலை வந்து அப்போவே சிரிக்க ஆரம்பிச்சிட்ருப்பாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் விஜய் விஷாலும் சேர்ந்து கைத்தட்டி அதை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. விஜய் விஷால் அதே டோனில் பாட ஆரம்பிக்க, நம்ம ஜெஃப்ரியும் கூட சேர்ந்து நம்மளோட சௌந்தர்யா வாய்ஸ்லேயே வந்து பாட ஆரம்பிக்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பாடி ஷேமிங் விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸை திரும்ப எல்லா இடத்தையும் வந்து எல்லாரும் கேவலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சரியான விஷயம்? போன வாட்டி நான் வார்ன் பண்ணால் திரும்பவும் நீங்கள் வந்து அதே விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த வாட்டி வந்து வார்னிங் கிடையாது, டேரெக்டாக ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஜய் விஷால் அண்ட் ஜெஃப்ரிக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட மட்டும் இது நிற்காமல் மற்ற டீம்மேட்ஸ்லாம் கூட சேர்த்து திட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க பண்ணும்போது இதை வந்து ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே ஏன் கேட்கவே இல்லை, எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்களே. ஒரு கூட இருக்க கோ கண்டஸ்டண்ட்டாக பாடி ஷேமிங் பண்ணுறாங்க 2 பேர் சேர்ந்துனும் போது எப்படி எல்லாம் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் வந்து யாரை பற்றி பேசுனீங்கன்னு சொல்லாததான் இந்த வாரம் ஓப்பன் அப் பண்ணி சௌந்தர்யா பற்றி தான் பேசியிருக்கீங்க, இப்போ சௌந்தர்யா பற்றி தான் பாடி ஷேமிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ விஜய் விஷால் ஜெஃப்ரிக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தது தான் இந்த வாரம் டிஆர்பியை தூக்கி நிறுத்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எலிமினேஷன் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து வைல்ட் கார்ட்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் போக போகிறாங்க அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மேபி வந்து ரியாவாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வர்ஷினியாக இருக்கலாம், அப்படி இல்லைனா சிவகுமாராக இருக்கலாம், அப்படி இல்லைடா அப்படின்னா ரஞ்சித்தாக இருக்கலாம். இவங்க 4 பேரில் தான் யாரோ ஒருத்தர் போக போகிறாங்க. அதில் ரஞ்சித் மட்டும் தான் வந்து வைல்ட் கார்டு இல்லாத கண்டஸ்டன்ட், மிச்சம் இருக்க 3 கண்டஸ்ட்டுமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான். ஸோ வைல்ட் கார்டில் தான் யாரோ வெளியே போக போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னு போய் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.